அவ இது உனக்கோ கொடுக்க மாட்டாளாம், அவளே புள்ள பேக்குறாளாம். அப்ப நானு நீ சும்மா தான் கிடக்கணுமா? ஏய் அவளை சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாது. நீ புதி நான் பாத்துக்கிறேன். ஏன்னு கேளு, அவளுக்கோ வயசாகி போய் எல்லாம் தொங்கி போய் கிடக்குது. முன்சி எல்லாம் டைட்டா தொல்லும் இல்லாம டைட்டா இருக்குது. நீ விடாத, நீ புடி. மாங்காய் பார்த்து என்கிட்ட கூடு, நான் பெத்து தரேன். என் கூட புள்ள அவன் என்ன புள்ள பூ இந்த புள்ள பெத்து தரான்னு கேக்குறாமா? வாயில வந்து சொல்லிடுறதானே, அவ அதுமே தான் கேக்குறா. டேய் அவளை சும்மா விடலாமா? விடலாமா? நீ முன்னாடி இன்னும் வரையில்லையே, இன்னும் காணவில்லையே. வருவார் என்று வடி மீது வீடு வைத்து காத்திருக்கலாம். அப்படியே ஐயா வந்துட்டாருமா? கணவரா? ஆமா வருத்த பெற்றாரா? 1 கிலோ வாங்கி வந்துக்கிறாரு. அட பாவி, ஆமா உன் வாயில கேட்க கூடாது. கணவரை பார்த்தா சர்வேசரி கண்டீரா? அந்த ஈசனை பார்த்தீங்களா? வரம் பெற்று வந்தேனே அந்த சர்வேசரை கண்டு. வரம் பெற்று வந்தேனே ஈசரை கண்டு. அப்படியா? வரத்தை பெற்றீங்க? ஆமாம். அப்படி என்றா எங்க இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. நிச்சயமாக. சந்தோஷமே ஆச்சு, நம் சங்கடம் எல்லாம் போச்சு. சந்தோஷம் ஒன்றுதான். மலடி என்று சொன்ன வாயெல்லாம் இன்றோடு மூட போகிறார்கள். ஆமாம், அது மட்டும் கிடையாது. என் தங்கைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அவளை முன்னே விட்டு பின்ன என்னெல்லாம் வார்த்தை பேசினாங்க. அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது. சரி சரி, இது என்ன கனி? ஈசனை பார்த்தேன். ஈசன் எழுத்தார் எனக்கு அழகான ஒரு மாங்கனி. அப்படியா? ஆமா. இது எதற்காக? சண்ட கௌசிகா வனத்தில் ஒரு மாமரம். அந்த மாமரத்தில் பார்த்தீர்களா, வருடத்திற்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாங்கனி பழுக்குமா. அப்படியா? அதிசயமா இருக்கின்றது. அப்பேற்பட்ட அதிசயமான கனி எனக்கு கொடுத்திருக்கிறார், அடியார் கொடுத்திருக்கிறார். இந்த கனியை உண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். இந்த கனியை உண்டா கண்டிப்பா புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பா இருக்குமா? உண்டு பாக்குதா? அத்தான் என்னம்மா நான் சொல்ல கேட்பீங்களா? நிச்சயமா. இந்த மாங்கனியே முதல்ல அக்கா தானே வந்தார்கள். ஆமா. அவன் இந்த கனியை அவங்களுக்கு கொடுங்களேன். சரி, நீதான் பெற்றுக்கொள். என்னங்க எனக்கு எதுக்குங்க? எனக்கும் வயசாயிடுச்சு. அதனால என் தங்கை தான் சின்னஞ்சிறு வயதுல இருக்கிறா. சரி, சின்ன பொண்ணு அவ. அவன் அந்த கனியை சாப்பிடட்டுமே. அந்த கனியை சாப்பிட்டு அவ குழந்தையை பெற்று எடுக்கட்டுமே. ஒருவருக்கு ஒருவர் எப்படி விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கிறது. ஐயா எப்படி விட்டு நீ இரு, நான் அம்மாங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். நீ சேர் வயல சேர்த்தாம அதான் உனக்காரு. சரி, இருந்தாலும் எனக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கிற அரண்மனையில். அதனால் நீங்கள் எப்படி உண்ண வேண்டுமோ அப்படி உண்டு விடுங்கள். டேய் இந்தா என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். நான் கொடுத்துக்கிறேன் போ. அக்கா டேய்
பாப்பாவுக்கா? ஆமாண்டா. ஐயோ ஏன் தெரியுமா? ஏன்னா, எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே நான் புள்ள பெத்து நான் என்ன பண்ண போறேன்? தங்கச்சி சின்ன பொண்ணுடா. அவ குழந்தை பெக்கட்டுமே. பாப்பா குழந்தை பெத்துட்டா அந்த குழந்தைய நான் பாத்துக்கண்டா. நம்ம விட்டு கொடுக்குறியாமா? ஆமாண்டா. டேய், இங்க வாடா. எனக்கு முன்பதாக அக்கா வந்தாங்க இந்த வீட்டுல. ஆமா இந்த நாட்டு மக்களை எவ்வளவு கேவலமா பேசிருப்பாங்க. ஆமா ஆமா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அத பராபரி மாலடி ஒரு நல்ல விசேஷத்துக்கு போயிருக்க முடியாது, கெட்ட விசேஷத்துக்கு போயிருக்க முடியாது. அக்காவை பத்தி கேவலமா பேசியிருப்பாங்க. ஆமாண்டா, இந்த மாங்கனியே முதல்ல அவங்க புசிக்க வேண்டும். அழகான குழந்தை பெற்று எடுக்க வேண்டும். அவங்க பெத்த என்ன, நான் பெத்த என்னடா? ஓ, அவங்க பெத்தா என்ன, நீ பெத்தா என்ன? சரி இரு, நான் அக்காட்ட சொல்லிட்டு வரேன். அம்மாவா, என்னடா? நான் போய் பாப்பாட்ட சொல்றேன். சரி, இந்த மாதிரி அக்கா உன்னை சாப்பிட்டு புள்ள பேக்க சொல்லிட்டு அதுக்கு அது என்ன சொல்லிட்டு, என்னடா சொன்னா? ஐயோ அவ முன்ன வந்தவ, அவ வயசானவ, அவ தோல் தோல்னு ஆகி போச்சு. இதுக்கப்புறம் அவ என்ன போய் புள்ளியா பேக்க போறா? ஒண்ணும் பேக்க போறது கிடையாது. ஏருக்கு முன்னே ஊர்ல இருக்கிறவங்க அவளுக்கு புள்ள இல்லைன்னு கேவலமா பேசிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு உனக்கு கேவலமா பேசுறாமா? என்னையா? அவளா? டேய், என்னடா சொல்ற? ஆமாம்மா. அப்படியா பேசுறா அவ? ஏண்டா, சரி போனா போகுது, கூட பிறந்த தங்கச்சி அந்த மாங்கனிய சாப்பிட்டு அவ குழந்தை பெருத்தி எடுக்கட்டும், நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி விட்டு கொடுத்தா இப்படியா சொன்னா அவ? ஏய், இப்படியா சொன்னா? சொல்றேன் இரு, நான் போய் என்ன சொல்றேன்னு இன்னும் கேட்டு கொஞ்சம் வரேன். டேய், அந்த மாங்கனி கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, நான் போய் நீ இந்த மாதிரி இப்ப அக்காவுக்கு கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன் என்னால நான் புள்ளைய பேக்க முடியாது, நான் புள்ள பேக்க முடியலன்னு சொல்லிட்டேன். அவளை எனக்கு பின்னாடி நான் குடிச்சு எச்சப்பாலை குடிச்சு அவளை ஒழுங்கா இருக்க சொல்லு, அவளை ஒழுங்கா புள்ள பேச சொல்லு. 4 இடத்துக்கு போனா வந்தா மாடி கிழிஞ்சுன்றாங்க, அவளை என்னென்னவோ பேசுறாங்க, தூசுறாங்க. அவன் எனக்கு ஒழுக்கம் எடுக்க வந்துட்டான்றா அம்மாவை. எங்க அக்காவை அப்படி சொன்னா அப்படித்தான் சொல்றான். என்ன நம்பவே முடியலடா. இந்த மாங்காய் கொட்டி துண்டு அவளே புள்ளி பேத்தாராலாம். டேய், ஆமா, நீ என்னதான் சொல்ல வர? அவ இது உனக்கோ கொடுக்க மாட்டாளாம், அவளே புள்ள பேக்குறாளாம். அப்ப நானு நீ சும்மா தான் கிடக்கணுமா? டேய், அவளை சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாது, விடக்கூடாது. நீ புதி நான் பாத்துக்கிறேன். ஏன்னு கேளு, அவளுக்கோ வயசாகி போய் எல்லாம் தொங்கி போய் கிடக்குது. முன்சி எல்லாம் டைட்டா தொல்லுன்னு எல்லாமே டைட்டா இருக்குது. நீ விடாத, நீ புடி. டேய், நீ புள்ள பெத்தா நீ ஒரு முகமா இரு. ரெண்டுல உனக்கு தெரிஞ்சு நிக்க. 2ல 1 பாக்காத, என்கிட்ட 1 வச்சுங்க. டேய், ஒரு இதை இங்க வச்சிடறான், நீங்க என்னத்தான் பண்றீங்கன்னு பாக்கலாம். அம்மா, நான் போய் மறுபடியும் சொல்றேன். அவ கீசி விட்டு ஆடுறாடி. யாராடா? யாரு? என்னையா? மாங்காய் பார்த்து என்கிட்ட கூடு, ஆ, நான் பெத்து தரேன். என் வீட்டு புள்ள அவன் என்ன புள்ள பூ இந்த புள்ள பெத்து தரான்னு கேக்குறாமா? வாயில வந்து சொல்லிடுறதானே? அவ அதுமே தான் கேக்குறா. டேய், அவளை சும்மா விடலாமா? விடலாமா? சும்மா விடலாமா? நீ முன்னாடி வந்து நீ ஆக்கி அரிசி டேய், நீ பாத்து நான் என்ன குடிச்சு வளர்ந்தவ. அவ முன்ட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் வச்சாரு. எப்படி இருக்கும்போது எப்படி விடலாம்? நீ விடாத, நீ குடின்ற. நான் உன் பக்கம் தான். நீ விடாத. ஆமா, ஏண்டா? ஆமா. டேய், போடா, போடா. டேய், எவளா? டேய், போடா. பின்னாடி போறவடா அவ? டேய், டேய், இங்க வர. அம்மா டேய், என்ன ஆன வரதா? தக்காளி தீவா. தக்காளி தீவா. எவ்வளவு அங்க உன்ன போய் சொல்றா. போய் தேடுடா. டேய், ஒரு ஆள் தான் ஏய்,